இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு முத நாளே எல்லாருமே சொல்லிட்டாங்க. மெதுவடையும் முட்டைக்கோஸ் பொரியலும் கண்டிப்பாக இருக்கணும். சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதால காலையில் எந்திரிச்ச உடனே மெதுவடைக்கு வந்துட்டு உளுந்து ஊற வச்சுட்டேன். அதனால் ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா அரைக்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால அதை ஊற வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பக்கத்து வீட்டு ஆண்டி வந்துட்டு அவங்க வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய வந்துட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சுருந்தாங்கன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் விநாயகர் சதுர்த்தி நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உளுந்து வடைக்கு வந்துட்டு மாவு அரைச்சிருந்தேன். நான் எப்போவுமே உளுந்து வடைக்கு வந்துட்டு ஐஸ் கட்டி போட்டு தான் வந்து அரைக்கிறது. அதை அரைச்சிட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சிருந்தேன். அது கூடவே வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் எப்பவும் போல் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, கொஞ்சம் மிளகு, உப்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணியில் கையை நனைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஓட்டை போட்டிருந்தேன். எண்ணெய் சூடானது ஒவ்வொன்றா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கலர் மாதிரி புரிஞ்சு வந்த பிறகு எடுத்திருந்தேன். அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல், சாம்பார்லாம் வச்சு இன்றைக்கி லஞ்சை வந்து சூப்பராக முடிச்சாச்சு.